லியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு தமிழ் படமுமே ஒரு வாரத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் புக்கிங்கில் செய்ய முடியாத ஒரு சாதனையை லியோ படம் செஞ்சுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது இல்லாமல் போன வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன ரத்தம், த ரோடு, 800, இருகப்பற்றி இந்த படங்கள்லாம் வசூல் ரீதியாக ஹிட்டா இல்லை ஃப்ளாப்பா அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூலையும் பார்க்க போகிறோம். ஜவானு, சந்திரமுகி 2, அப்புறம் சித்தா, மார்க் ஆண்டனி இந்த படங்களோட வசூல்லாம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக இன்றைக்கி 11 இயர்ஸ் ஆஃப் மாற்றான். ஸோ சூர்யா அவர்களோட ஒரு வேறு லெவல் மியூசிக்கல் ஹிட்டில் அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு படம். இந்த படம் வசூல் ரீதியாக எந்த அளவுக்கு ஹிட்டாக ஃப்ளாப்பாக ஆவரேஜ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தோம். அதை நீங்கள் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, மின்சார கனவுல ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த வீடியோவை பார்த்துருக்க எல்லாரோட ஒரு ஃபேவரட் சாங்காக தான் இருக்கும். வெண்ணிலவே வெண்ணிலவே. பிரபுதேவாவும் கஜோலும் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பாட்டை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகுல்ராஜ், திருப்பதி திம்மராயன், சூர்யா அஃபிஷியல், அபிலாஷ், அப்புறம் இன்னொருத்தர் அபிலாஷ். 2 அபிலாஷ். ஒருத்தர் அபிலாஷ் 6, இன்னொருத்தர் அபிலாஷ் 324. ஸோ 2 அபிலாஷுமே இந்த 5 பேருக்குள்ளே இருக்காங்க. ஸோ என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் பாருங்கள். ஸோ இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான சினிமா கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக நம்ம ஒரு ஹீரோக்கோ இல்லை ஹீரோயினுக்கோ இல்லை வில்லனுக்கு கூட இவர் சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நடிப்பை நம்ம பயங்கரமாக பாராட்டுவோம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் அப்படி பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டரு. ஸோ ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் எந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு பாருங்க, இவரெல்லாம் உண்மையிலே வேறு லெவல் நடிகங்க அப்படின்னு நீங்கள் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ கூட ரீசெண்டாக அநீதினு ஒரு படம் வந்தது. அதில் காளி வெங்கட் வேறு லெவல் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதே மாதிரியே 8 தோட்டாக்கள் பார்த்தீங்கன்னா MS பாஸ்கர் அந்த மாதிரி ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி நிறையா படங்களில் ஹீரோயின், வில்லன், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் இதெல்லாம் தாண்டி இன்னொரு கேரக்டர் இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாலுமே அது பெரிய ரோலாக அது நம்மளை மனசில் நின்றுருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆள். உதாரணத்துக்கு டான்சிங் ரோஸ் அப்படிங்கிறது அந்த படத்தில் ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறிச்சு. அந்த மாதிரி நீங்கள் இந்த சப்போர்ட்டிங் ஆக்டர் வேறு லெவல் பண்ணியிருப்பார் இந்த படத்தில் அப்படின்னா எந்த படத்தோ என்ன கேரக்டர் சொல்வீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ வசூலுக்குள்ளே போயிடலாம். ஃபக்ரே 3 அந்த படத்தோட Day 14 கலெக்ஷன் இந்தியாவில் 1,37,00,000, வேர்ல்டு வைடு 1,67,00,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 93,40,00,000, வேர்ல்டு வைடு 107,84,00,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி. ஆல்ரெடி இந்த படம் ஒரு பெரிய ப்ராஃபிட்டு, பெரிய ஹிட்டு. மிஷன் ராணி காஞ்சி இந்த படத்தோட Day 6 கலெக்ஷன் இந்தியாவில் 1,49,00,000, வேர்ல்டு வைடு 1,78,00,000. ஸோ இந்தியா முழுக்க இந்த படம் 18,94,00,000, வேர்ல்டு வைடு 21,97,00,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் இப்போவே நம்ம முடிவு பண்ணிடலாம், இந்த படம் ஒரு ஃப்ளாப்பான மூவியாக தான் அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப கம்மியான வசூல் 6 நாளுக்கு. அதுக்கடுத்ததாக 800 அந்த படத்தோட Day 6 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 24,00,000, வேர்ல்டு வைடு 39,00,000. இந்தியா முழுக்க இந்த படம் 5,94,00,000, வேர்ல்டு வைடு 8,57,00,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமே பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா ஃபஸ்ட்டு நாள் கலெக்ஷன் நல்லா இருந்தது, அப்படியே சுத்தமாக அப்படியே டவுன் ஆகிடுச்சு. ஆனாலும் இத்தனைக்கு படம் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி இருந்துமே ஒரு மோசமான நிலமையில தான் இருக்குது. ஆனால் வரப்போகிற நாட்களில் இந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். அதுக்கடுத்ததாக கண்ணூர் ஸ்குவாடு Day 14 கேரளாவில் 76,00,000, வேர்ல்டு வைடு 1,20,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 34,35,00,000, வேர்ல்டு வைடு 66,50,00,000. இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டு, பிக்கஸ்ட் ஹிட்டு. அதே மாதிரி ஜவான் படத்தோட Day 35 கலெக்ஷன் இந்தியாவில் 1,07,00,000, ஓவர்சீஸில் 27,00,000, வேர்ல்டு வைடு 1,34,00,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 730,15,00,000, ஓவர்சீஸில் 378,86,00,000, வேர்ல்டு வைடு 1,118,01,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 35 நாளில். அதுக்கடுத்ததான் மார்க் ஆண்டனி அந்த படத்தோட 27வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 9,00,000, வேர்ல்டு வைடு 11,00,000 வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் இந்த படம் தமிழ்நாட்டில் 62,75,00,000, வேர்ல்டு வைடு 102,12,00,000 வசூல் பண்ணியிருக்கு.
ஸோ அதுக்கடுத்ததாக சித்தா அந்த படத்தோட டே 14 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 29 லட்சமோ வேர்ல்டு வைடு 42 லட்சமோ வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 13 கோடியே 79 லட்சம் டோட்டலாகவும் வேர்ல்டு வைடு டோட்டல் 20 கோடியே 62 லட்சம். இந்த படமே ஒரு பெரிய ஹிட்டான படமாக அமைஞ்சிருச்சு. இறைவன் 14வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 5 லட்சம் வேர்ல்டு வைடு 6 லட்சம். ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு 20 கோடியே 62 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. சந்திரமுகி 2 அந்த படத்தோட டே 14 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 14 லட்சம் வேர்ல்டு வைடு 22 லட்சம். தமிழ்நாட்டில் 29 கோடியே 35 லட்சமும் வேர்ல்டு வைடு 52 கோடியே 95 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு இன்னும் 17 கோடி கிட்ட வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா தெரில. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த படம் ஓடாது. ஏன்னா இன்னும் ஒரு வாரத்தில் லியோவோட ரிலீஸ் ஆகுது. அதுக்கடுத்ததாக இருகப்பற்று அந்த படத்தோட டே 6 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 49 லட்சம் வேர்ல்டு வைடு 52 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இருகப்பற்று படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 3 கோடியே 3 லட்சமும் வேர்ல்டு வைடு 3 கோடியே 35 லட்சம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி. த ரோடு அந்த படத்தோட டே 6 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 17 லட்சம் வேர்ல்டு வைடு 19 லட்சம். இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் 1 கோடியே 85 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 7 கோடி. ரத்தம் அந்த படத்தோட தமிழ்நாடு கலெக்ஷன் 37 லட்சம் 6வது நாள் 51 லட்சம் வேர்ல்டு வைடு 6வது நாள் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 3 கோடியே 5 லட்சம் வேர்ல்டு வைடு 3 கோடியே 41 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 8 கோடி. ஸோ போன வாரம் ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள் எல்லாமே இப்போதைக்கு லாஸ் ஆன படமாக தான் இப்போதைக்கு கருதப்படுது. இதுக்கப்புறம் இந்த படம் ஏதாவது பிக்கப் ஆகி ஏதாவது ஓடிச்சுனா தான் உண்டு. ஆனால் இதில் சில படங்கள் நம்ம நல்லா இருக்குன்னு பயங்கரமாக பாராட்டுற படங்களும் இருக்குது. இல்லை இது ஒரு மொக்க படம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றுற படங்களும் இருக்குது. எல்லா படத்துக்குமே ஒரே மாதிரி ரிசல்ட் தான் வந்திருக்குங்கிறது தான் இப்போதைக்கு நிதர்சனமான உண்மை. ஸோ அதுக்கடுத்ததாக லியோ அட்வான்ஸ் சேல் ஃபார் டே 1. ஸோ டே 1க்காக இது வரையும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. யூஎஸ்ஏல வந்து நம்ம ப்ரீமியர் ஷோவையும் சேர்த்து சொல்ல போகிறோம். யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ளஸ் டே 1 சேர்த்து $915K கிட்டத்தட்ட இன்னும் 1 மில்லியன் வந்து இது வந்து ரீச் பண்ண போது 7 கோடியே 61 லட்சம். யூகேல வந்து $318K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 3 கோடி 24 லட்சம். மலேசியன் ரிங்கிட் 560K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு மலேசியாவில். இது வந்து 99 லட்சம். ஆஸ்திரேலியாவில் 168K ஆஸ்திரேலியன் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 89 லட்சம். கல்ஃப் கண்ட்ரீஸில் $745K அது வந்து 6 கோடியே 20 லட்சம் வருது. ஜெர்மனியில் வந்து 124K ஈரோ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 1 கோடியே 9 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 124K இது வந்து 1 கோடியே 3 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் வந்து $2.38 மில்லியன் இது வந்து 21 கோடியே 7 லட்சம். இது வரையும் எந்த ஒரு தமிழ் படமே செய்யாத ஒரு சாதனை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வர எந்த ஒரு தமிழ் படமே இந்த மாதிரி 21 கோடி கிட்ட ஓவர்சீஸில் கலெக்ட் பண்ணதே இல்லை. ஓவர்சீஸில் மட்டுமே இந்த படம் 50 கோடி 60 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்துச்சுன்னா இந்த லியோ படம் தான் இருக்கிறதுலையே பெரிய வசூலாக இருக்க போது ஓவர்சீஸோட டே 1 கலெக்ஷன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் மாற்றான் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2012ஆம் ஆண்டு வந்து இந்த படம் இன்னையோட 11 வருஷம் முடியுது. இந்த படம் வந்து அந்த ட்ரெய்லர் வரும்போது இந்த பாட்டு வரும்போது பயங்கர ஹைப் இருந்தது. இந்த படமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதை தான். இதுக்கு முன்னாடி வேறு எந்த ஒரு ஹீரோவுமே பண்ணதில்லை. ஒரு மாதிரி தமிழுக்கு வந்து இது ஒரு புதுசான ஒரு கதை. என்னென்னா 2 ஹீரோ வந்து டபுள் ஆக்ஷன், 2 பேருமே உடம்பு ஒட்டி இருக்கும். ஸோ அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து அப்படியே தான் வளர்ந்தவங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒருத்தர் அதில் இறந்துருவார். அவர் இறந்ததுக்கான காரணம் என்னன்னு இன்னொருத்தர் கண்டுபிடிக்கிறது தான் அதுக்கான மீதி கதை. ஸோ இந்த படம் வசூல் ரீதியாக எந்த அளவுக்கு ஹிட் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். தமிழ்நாட்டில் வந்து 37 கோடியே 60 லட்சம், ஆந்திராவில் வந்து 8 கோடியே 50 லட்சம், கர்நாடகாவில் 6 கோடியே 50 லட்சம், கேரளாவில் 6 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 85 லட்சம், ஓவர்சீஸில் 18 கோடியே 50 லட்சம், வேர்ல்டு வைடு 77 கோடியே 95 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட பட்ஜெட் 44 கோடி. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 41 கோடியே 31 லட்சம். ஸோ அதாவது இந்த படம் வந்து லாஸ்லாம் கிடையாது. ஆனால் இந்த படம் பெரிய லாபத்தை 40 கோடி ஒருத்தர் போட்டு அதுக்கு 1 கோடி 1.5 கோடி லாபத்தை எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப கம்மியான லாபம் தான். அது ஒரு ஆவரேஜான ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ அதனால் இந்த படத்துக்கு வெர்டிக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் தான். ஆனால் இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.